Hi friends, இந்த வீடியோவில் நாம் இன்னொரு ப்ராக்டிக்கல் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஆல்ரெடி React.js ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். ஸோ அதில் சில கம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, ரீயூசபிள் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ராக்டிக்கலும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம க்ரியேட் பண்ண போகிற சிவியில் டிசைன்ஸ். நான் ஃபிக்மாவில் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே சிவியை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம React.jsல வந்துட்டு கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர் கோடுன்னு சொல்கிற ஃபோல்டர், அதில் ஆல்ரெடி நம்ம செஞ்ச 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ 3ஆவதாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பேர் என்னது, மை சிவி ப்ராக்டிக்கல் 2ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நேமே நம்ம காப்பி பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே போய்ட்டு சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மட கொடுத்த அதே ஃபோல்டர் கோடுன்னு சொல்கிற அந்த ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் நமக்கு சிஎம்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள், npxன்னு கொடுத்துட்டு create react app ஸ்பேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டர் பேரை காப்பி பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கல் 2ன்னு சொல்லி கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணி விட்டதும் ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர்லேருந்து நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூஷன்லேருந்து என்ன செய்யும், நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் போய் ப்ராஜெக்டில், அதாவது ஆக்சுவலான ரியாக்ட் டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரியேட் ரியாக்ட் ஆப்ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிருக்காது. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரியாக்ட் ஆப் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்குரிய ரீசன், நம்ம பியூராக ரியாக்ட் மட்டும் பார்க்க Next.js நம்ம பார்க்க இல்லை. ஸோ ப்ராப்பராக நமக்கு ரியாக்ட் ரிலேட்டடாக நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், Next.js ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நான் என்ன செய்துக்கிறேன், புஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. ஓகே, ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுது. இன்னும் கொஞ்சம் பேக்கேஜஸ் தான் இருக்குது வந்துட்டு. ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளோட React.js ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு அதை நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிஞ்சிது. ஸோ இப்போ பாருங்கள், npm ஸ்டார்ட் கொடுத்தா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்மளோட ப்ராக்டிக்கல் 2ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு cmd என்று கொடுத்தா இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கோட் ஸ்பேஸ் டாட் பண்ணிவிட்டு ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு விஎஸ் கோட் வந்துட்டு இங்கே ஓப்பன் ஆகிடுது. ஸோ நான் வெல்கம் பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, டெர்மினலுக்கு போய் நியூ என்று சொல்கிறேன், நியூ டெர்மினல் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் ரெசல்யூஷன்ஸ் குறைய இருக்குமெண்டா இங்கே ஒரு 3 டாட்ஸ் மாதிரி உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணால் டெர்மினல் காட்டும். அதை ஹோவர் பண்ணால் உங்களுக்கு நியூ டெர்மினல்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, நியூ டெர்மினல் ஆப்ஷனுக்கு வந்துடுறேன். இங்கே npm ஸ்டார்ட் என்று கொடுத்ததும் நமக்கு என்ன செய்யுமென்னு சொன்னால், நம்மளோட npm ஸ்டார்ட் ஆகி நம்மளோட app.jsல இருக்கிற இந்த ஏரியா வந்து நமக்கு என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு லேண்டிங் பேஜ் வந்துட்டு இப்போ என்ன செய்யும், நம்மளோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரௌசரில் சில திங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஃபிக்மாவில் நான் டிசைன் பண்ண அந்த டிசைனை வச்சுருக்கேன். அட் த சேம் டைம் வந்துக்கிட்டு இங்கே ப்ரௌஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூகுள் ஃபாண்ட்ஸை. அதே மாதிரி ரியாக்ட் ஐகான்ஸ் என்று சொல்கிறதையும் நான் கூகுளில் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவங்க 3 பேரையும் யூஸ் பண்ணி அட் த சேம் டைம் வந்துட்டு ஸ்டைல்டு கம்போனண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம 1 by 1 நம்ம என்ன செய்துக்கலாம், இங்கே செய்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட லேண்டிங் பேஜை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், லோக்கல் ஹோஸ்ட் 3000ங்கிறதுல தான் பை டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டு உங்களோட React.js வந்துக்கிட்டு எக்ஸிக்யூட் ஆகி காட்டும். ஸோ அது நமக்கு லோடாகி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு தேவைன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணால் என்ன செய்யும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ react.devன்னு சொல்கிற டாக்குமெண்டேஷன்ஸுக்கு போய் விட்டுரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆக்சுவலான இப்போ நான் ரியாக்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால், ஸோ இங்கே ரியாக்ட் ரிலேட்டடான கம்போனன்ட்ஸ் அதே மாதிரி திங்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ இதில் ஸோ இன்ஸ்டலேஷன்ஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் அ நியூ ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஹோவர் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், npx create next app at lastன்னு சொல்லி போட்டிருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது Next.jsம் வந்துட்டு இதோடையே சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இப்போதைக்கு இது நம்ம பார்க்க இல்லை. என்னடா ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு React.jsை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸே தெரியாது. ஸோ அதால் நீங்கள் நார்மலாகவே சர்ச் பண்ணிங்க React.jsன்னு உங்களுக்கு 2 வெப்சைட் காட்டும் வந்துட்டு இதுதான் இப்போ அவங்க யூஸ் பண்ணுற
அப்டேட்டடான இது. அதே மாதிரி டிஃபால்ட்டும் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் லெகசியும் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, நம்ம இதுவும் நம்ம பார்ப்போம். பட் இதில் நான் படித்து தர்றது அப்ளை பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏழும். ஸோ என்னென்னு சொன்னால் நாம் பார்க்குறது அவங்கள்ட்ட அந்த கம்போனன்ட் பேஸ்ட் அதுகள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபங்க்ஷன் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் கம்போனண்ட்டில் இதை இங்கே கால் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்துட்டு இங்கேயும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நம்ம ரியாக்ட் ஜேஸை பற்றி ஃபுல்லாக நமக்கு டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் ஜேஸையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் எப்படி இன்க்ளூட் பண்ணி ஒர்க் பண்ணுறேங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளிகேட்டட் இருக்காதுங்கிறதால தான் நான் இதை உங்களுக்கு இந்த வேயில் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இதுக்கப்புறம் நமக்கு சில திங்ஸ் வந்துட்டு தேவை. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நார்மலாகவே ரியாக்ட் ஐகான்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ரியாக்ட் ஐகான்ஸ் என்பிஎம்க்கு போனீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய திங்ஸ் வரும். அப்போது என்பிஎம் ரியாக்ட் ஐகான்ஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஐகான்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும், ஆனால் அது வேறு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்துட்டேன். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சிஎம்டி வேறு லொக்கேஷனில் இருந்துச்சுன்னா நாம் என்ன செய்யலாம், நம்மளோட விஎஸ் கோடில் இதிலையே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு இடத்த கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோலோட வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஷார்ட்கட் விண்டோஸில் வந்துட்டு சிஎம்டியை அதிலேருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது எந்த ஃபோல்டர் லொக்கேஷனில் நம்மளோட விஎஸ் கோட் ப்ரொஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கோ அதே ஃபோல்டர் லொக்கேஷன்ஸில் கொண்டு வரதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்துட்டோம், இங்கே ஐகான்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஏன் நமக்கு இந்த ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு வெப்சைட் இருக்குது பாருங்களா, இந்த லொக்கேஷன்ஸுக்கு போய்க்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பூட்ஸ்ட்ராப் ஐகான்ஸ் இருக்கும், அதே மாதிரி பாக்ஸ் ஐகான்ஸ், அதே மாதிரி சர்க்கியூம் ஐகான்ஸ், இப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐகான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாதிரி ஒரே இடத்த நீங்கள் என்ன செய்துக்கலாம், அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம நார்மலாகவே சர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ன்னு சர்ச் பண்ணுறீங்க இல்லைங்களா, சர்ச் பண்ணும்போது எல்லா டைப்லேயும் யூசர் ரிலேட்டடாக என்னென்ன ஐகான்ஸ் இருக்கோ அவ்வளவும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை. ஸோ ரியாக்டில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸுங்கிறது இது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆல் இன் ஒன்னாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியும் செய்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன செய்துக்கிறேன், இந்த வெப்சைட் அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்தது நான் என்ன செய்யப்படுறேன்டா, ரியாக்ட் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் இந்த சர்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ்க்குரியது நமக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டைல்டு கம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணுற ரிலேட்டடாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸுங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். அதே சிஎம்டியில் என்பிஎம் இன்ஸ்டால் ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் சொல்லி கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஸ்டைல்டு கம்போனண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன செய்திருக்கேன், முதலாவது வந்துக்கிட்ட ஐகான்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அடுத்தது இந்த ஸ்டைல்டு கம்போனன்ட்ங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ அதால் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் HTML CSS யூஸ் பண்ணி மட்டும் ஸ்டைல் கம்போனண்ட்டில் CSS எழுதி யூஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதால் இப்போதைக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஃபிக்மாவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோன்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் இன்டர்ன்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன செய்கிறேன், கூகுள் ஃபோனில் போயிட்டு இன்டர்ன்னு சர்ச் பண்ணுறேன்னு பாருங்கள், நமக்குரிய ஃபோன்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய்க்கிட்டிங்கன்னு சொன்னால் இங்கே ரெண்டு வாயில் இப்போ எல்லா டைப்ஸ்லேயும் இங்கே இருக்குது பாருங்கள். போல்டாக இருக்கலாம், அதே மாதிரி தின்னாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா டைப்ஸும் இருக்குது. ஸோ இதில் கெட் ஃபோன்ட் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம ரெண்டு டைப்ஸில் கொண்டு வரலாம். ஒன்று டவுன்லோட் பண்ணலாம் அந்த ஃபோன்ட்டை, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்துக்கலாம், இந்த எம்பர்டட் கோட்ஸ் கொடுக்கலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன், எம்பர்டட் கோட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு இங்கே லிங்க் தேவை, நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த விஎஸ் கோடுக்கு வந்து ஸோ index.html என்று சொல்லி இருக்கும் ஒரு ஃபைல். ஸோ நான் கண்ட்ரோலோட பிஏ ப்ரெஸ் பண்ணால் சர்ச் ஆப்ஷன் வரும், index.html. இவர் எங்கே இருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபோல்டர்லாம் இருப்பார். ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற இந்த இந்த HTML டாக்கில் நான் என்ன செய்திருக்கேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அப்போ பாருங்கள் இங்கே நம்ம 100ல் இருந்து 900 வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் போல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வித். ஸோ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முதல் இது தனித்தனியாக தான் நம்ம பிக் பண்ணி எடுக்கணும் லைட் வேணுமா. இப்போ அவங்க எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பர்ஃபெக்டாக செய்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஃபொண்ட்டும் இங்கே வந்துடுச்சு. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது ஃபொண்ட் நமக்கு தேவையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த ஃபொண்ட் வரும்போது நம்ம என்ன செய்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே வந்துட்டு இன்டர் ஃபோன் தான், பட் டிஃப்ரெண்ட்டான வேயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலே அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, புரியுதுங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்துட்டேன்னு சொன்னால் நமக்கு தேவையான மாதிரி பேசிக்ஸான எல்லா விதமான கன்ஃபிகரேஷன்ஸையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளோட ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம செய்துட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன செய்கிறேன்டா update.jsக்கு வந்து இங்கே இருக்கிற ஹெட்டில் டேக்லேருந்து இந்த ஹெட் டேக் முடியும் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அவ்வளோத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நான் இங்கே ஏதாவது சும்மா டைப் பண்ணுறேன், டைப் பண்ணிவிட்டு போய் பார்க்கன்னு பாருங்கள் சென்டரில் இருக்குது. என்ன காரணம் இங்கே சிஎஸ் அப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த எஸ்விஜி வந்துக்கிட்டு இப்போ கலர் கொஞ்சம் டார்க்காக பிரைட்டாக இருந்தது கொஞ்சம் மங்கின மாதிரி போயிடுச்சு. என்ன காரணம் அது யூஸ் பண்ணப்படலை, புரியுதுங்களா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் update.cssக்கு போகணும். நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணாலும் அங்கே கொண்டு போய் விடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கண்ட்ரோலோட பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு app.css என்று சர்ச் பண்ணாலும் அங்கே கொண்டு போய் விடும். நான் என்ன செய்கிறேன்டா இதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் அழிச்சு விட்டுறேன். சிஎஸ்எஸில் டிஃபால்ட்டாக சில சிஎஸ்எஸ் எழுதுறேன். ஒன்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேடிங் 0 பிக்சல் கேப்ஸ்லாக் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பிக்சல் மார்ஜின் 0 பிக்சல். ஓகே, அடுத்தது பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். இங்கே எவ்வளவு பேரையுமே நான் என்ன செய்திருக்கேன் இங்கே பேசிக்ஸாக இங்கே அதாவது எல்லா யூனிவர்சல் செலக்டர் கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் எல்லா டிவ்ஸுக்குமே எல்லா டேக்ஸுக்குமே வந்துக்கிட்டு இது என்ன செய்யுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளை ஆகக்கூடிய ஸ்டைலில் தரும். ஸோ நான் இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக செய்துக்கிட்டேன். ஸோ இப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்குள்ளே எந்த சிவியை வந்துட்டு நான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஒன்று லெஃப்ட் சைட், அடுத்தது ரைட் சைடுன்னு சொல்கிற 2 பார்ட் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம், புரியுதுங்களா. ஸோ நான் என்ன செய்கிறேன் இங்கே ஆப்புக்குள்ளே div டாட் இல்லாட்டி div கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம தனித்தனியாக தான் நம்ம கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றாலும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எதுவாக செய்ய போகிறீங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா நான் தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று கம்போனன்ட்ஸ் என்று சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பியும் இந்த எஸ்ஆர்சியில் வச்சுட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சாரி, CV2 சொல்லி கொடுத்துக்கிறேன். இது ஒரு ஃபோல்டர் தான், சரிங்களா. இன்னும் நான் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணல. நான் இதுக்குள்ளே தான் நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ my cv.jsx சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே FFC கொடுத்துட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்டா my cv சொல்லி என்ன பேர் கொடுத்தனோ அதே பேர் கொடுங்க. இது கட்டாயமானு கேட்டிங்கன்னு சொன்னால் அதே பேர் கொடுக்கணும்னு சொல்கிற கட்டாயம் கிடையாது. ஜாவா மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படி கிடையாது. ஆனால் கொடுத்துக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேயாக இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சி கொடுத்தா ஸ்டைல் கம்போனண்ட்டுக்குரியது வரும். ஸோ நான் உங்களுக்கு வரலைன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே என்னென்ன ப்ளகின்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணணும் என்று சொல்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கொடுத்துட்டு அதே நேமுக்கு பின்னுக்கு ஸ்டைல் என்று கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிவ் ஒன்று கொடுத்துட்டு இதை இந்த கம்போனண்ட்டை வ்ரப் பண்ணிவிட்டு வ்ரப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல்டுக்கு பின்னுக்கு வந்து கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு
என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கள் எனக்கு ஸ்டைல்டு கம்போனண்ட்டுக்குரிய இம்போர்ட் வந்துட்டு நமக்கு இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பார்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதோட எப்படி இதோட சேர்த்து கண்டினியூவாக செய்துட்டு போகிறோங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்